டிக்கெட் இல்லையே, இப்ப என்ன இறக்கி விட்டுடுவாங்களே. என் மகனை நான் எப்படி பாக்குறது? ஐயோ, நான் என்ன செய்வேன்? முருகா, என்னாச்சு? பட்ட பகல்ல இந்த கிழவி பையில கையை விடுறேன் சார். அப்படியா? ஆமா சார். எங்கிருந்து வர்ற? மதுரை சார். டிக்கெட் இருக்கா? டிக்கெட் இல்ல, இதுல திருட்டு வரையா? அடுத்த ஸ்டேஷன் வந்ததும் உன்னை போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். கமான், ஸ்பீக் அவுட். ஐயா ஐயா, இந்த பையில எதுவும் திருட்டு போகலீங்க. நான் தான் டிக்கெட் இல்லாம ரயில் ஏறிட்டேன். இந்த பிள்ளையாண்டா என் மேல இறக்கப்பட்டு தான் டிக்கெட்டை என் பையில போட்டிருக்கு. ஒரு தர்மமா எனக்காக அபராதம் கட்டி டிக்கெட் எடுத்து கொடுத்து இந்த பிள்ளையாண்டனை எப்படியாவது காப்பாத்த சொன்னாரு. ஐயா விட்டுடுங்க ஐயா. ஏப்பா, இந்த அம்மா சொன்னதெல்லாம் உண்மைதானே? ஆமா சார். ஏப்பா முதலிய சொல்லல? ஒருத்தருக்கு உதவி செய்யறப்பா அது அடுத்தவங்க கூட தெரியக்கூடாது. அதுக்கு பேர் தான் உதவி சார். வெரி குட் தம்பி, நீ போலாம். தேங்க்யூ சார். தம்பி ரொம்ப தேங்க்ஸ். என்ன சார், நான் சொல்ல வேண்டிய டைலாக் நீங்க சொல்றீங்க? தேங்க்ஸ் உனக்கு இல்லப்பா, அந்த கடவுளுக்கு. சொந்தக்காரங்களை பார்க்க வந்தியா? வேலை தெரிய வந்திருக்கேன். என்ன சம்பளம் எதிர்பார்க்கிற? ஒரு 500 ரூபாய் கிடைச்சா போதும். நான் மாசம் 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன். நான் சொல்ற வேலையை செய்யறியா? என்ன சொன்னாலும் செய்வேன். ஆனா அட்வான்ஸ். அட்வான்ஸா எவ்வளவு? ஒரு 5 ரூபாய். அட அல்பமே. ரொம்ப பசிக்குது சார். அவசரப்படாம பொறுமையா சாப்பிடுப்ப. நீங்களும் சாப்பிடுங்க சார், இல்லன்னா எனக்கு வயிற்று வலிக்கும். மத்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அவங்க சந்தோஷமா சாப்பிடறத பார்த்தா எனக்கு பிடிக்கும்பா. நீங்க ஒரு வித்தியாசமான மனிதர் சார். ஆமா, ஆனா நான் உன்ன மாதிரி இல்ல. நாளைக்கு நடக்கிறத பத்தி இப்பவே பிளான் பண்ணிடுவேன். சாப்பாடு டிக்கெட் 2 மாசத்துக்கு முன்னாடியே வாங்கிடுவேன். வீட்டு வாடகையை 3 மாசத்துக்கு முன்னாடி அட்வான்ஸா கொடுத்துருவேன். அவ்வளவு ஏன் சொன்னா நீ நம்ப மாட்டேன். நேத்து நான் கண்ணமாப்பேட்டைக்கு போனேன். வெட்டியான பார்த்தேன். ஏன்பா, நான் செத்ததுக்கு அப்புறம் என்ன எரிக்கிறதுக்கு என்ன ரேட்டுன்னு கேட்டேன். எனக்கு நாதி கிடையாது, இப்பவே சொன்னா கொடுத்துறேன்னு சொன்னேன். ஒரு சவத்தை எரிக்கிறதுக்கு 200 ரூபான்னா. அட பாவி, நான் ஏற்கனவே உள்ள எரிஞ்சு போயிட்டேன்ப்பா. நீ வெறும் உடம்பத்தான் எரிக்க போற, ரேட்ட பாதியா குறைச்சிக்க கூடாதான்னு. அவனும் சரின்னுட்டான். இந்த நாட்டுல விலைய குறைச்ச இடம் அது ஒண்ணுதான், அதுவும் என் முகராசின்னு நினைக்கிறேன். என்னப்பா அது, நீ ரசிச்சா மாதிரியும் தெரியல, சிரிக்கவும் மாட்டேங்கிற. உள்ள எரிஞ்சவங்களை பார்த்து சிரிச்சா அது கேலி சார். ஐ கேன் ட்ரேஸ் அவுட் என்ன ஃபீலிங்ஸ். என் ஃபீலிங்ஸ் நீ புரிஞ்சுக்கிட்டே இல்ல. இனிமே நீ இங்கேயே இருக்கலாம். இந்த விலாசத்துல இருக்கிறதா உங்க அம்மாவுக்கு உடனே லெட்டர் எழுதி போடு. வேலை கிடைச்சாச்சுன்னு எழுதிட்டு. வேலை கிடைச்சிரும்னு எழுதி போடு. சார் தயவு செய்து என்ன விட்டுடுங்க. முரளி சாப்பிடுப்பா, சாப்பிடலாம் உடம்பு என்னத்துக்காகும் சொன்ன கேளு. சார் தயவு செய்து என்ன பட்டினி போடுங்க. இந்த பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு சாப்பிட்டு சாப்பிட்டு திகட்டி போச்சு. உடம்பு மதம் திமிரேறிடுச்சு. சார் ஒண்ணு பட்டி போடுங்க, இல்ல வேலை கொடுங்க. உட்கார வச்சு சாப்பாடு போடாதீங்க. வேலை செய்யாம என்னால சாப்பிட முடியாது சார். தயவு செய்து எனக்கு வேலை கொடுங்க சார். ஆல்ரைட், இன்னைக்கு சாயந்தரமே உனக்கு நான் வேலை தரேன். சாயந்தரமே வா. ஆமா, நீ என் கூட வர, நான் உனக்கு வேலை தரேன், நீ அதை செய்யற. முரளி, அதோ அந்த காரை பாத்தியா? நம்பரை நல்லா நோட் பண்ணிக்க. கார்ல யாரு ஏறாங்கிறதையும் கவனிச்சுக்க. பொண்ணு அழகா இருக்கால்ல, அவளை நீ லவ் பண்ண போற. என்ன லவ் பண்ணுமா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? என்ன பைத்தியக்காரனாக்க பாக்குறீங்களா? வேலை வாங்கி தரேன் சொல்லிட்டு என்ன லவ் பண்ண சொல்றீங்களே? நான் படிச்சேன் சார், அதான் என்னால முடியாது. படிக்கிற பசங்க செய்யற வேலைய பாத்தியா? ஜோடி ஜோடியா அலையறாங்க. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இவங்களை படிக்க அனுப்ப வேண்டியது, படிப்பை தவிர மத்த வேலையெல்லாம் இவங்க கவனிக்க வேண்டியது. இத பாரு, இந்த வேலையை நீயா செய்யல, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி. செய்ய சொல்றேன், நீ செய்யற. லவ் பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. இதுல நான் ரொம்ப அனுபவப்பட்டவன். How to love I teach you. சார் மாசம் சுளையா 1000 ரூபாய் வேணுமா வேண்டாமா? வேணும் சார். அப்ப சொன்னதை செய். இத பார், உன் காதல் வேலையோட கண்டிஷன் சொல்றேன், கவனமா கேட்டுக்க. கண்டிஷன் நம்பர் 1, இன்னும் 90 நாள்ல, அதாவது 3 மாசத்துக்குள்ள அந்த பொண்ணை நீ காதலிச்சு ஜெயிச்சு காட்டணும். கண்டிஷன் நம்பர் 2, காதலிக்கிறப்போ கைய கட்டிக்காம தொட்டு ஒழுங்கா தப்பு தண்டா பண்ணாம காதலிக்கணும். கண்டிஷன் நம்பர் 3, உன்னது ஸ்டூடெண்ட்ஸ் லெவல் காதல். அதனால அநேகமா ஒரு 5 பாட்டு 4 ஃபைட் ஆக்ஷன் கிளைமேக்ஸ் கூட ஊட்டியில தான் இருக்கும். உனக்கு 1000 ரூபாய் சம்பளம், 500 ரூபாய் உங்ககிட்ட கொடுப்பேன், 500 ரூபாய் ஊருக்கு அனுப்பிச்சிருவேன். எப்ப அந்த பொண்ணை காதலிக்க முடியலன்னு தோணுதோ என்கிட்ட சொல்லு.
ஒப்பந்தத்தை கேன்சல் பண்றேன், ஊருக்கு அனுப்பிச்சிடுறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் நானே வாங்கி கொடுக்குறேன். காதலிக்கிறப்போ சைக்கிளோ மோட்டார் சைக்கிளோ காரோ இல்ல எரும மாடை கேட்டா கூட வாங்கி கொடுக்குறேன். ஆமா, காதல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன? தெரியாது சார். அட பாவி, டீசிங். அந்த பொண்ணு கிட்ட வம்பு பண்ணி அவ கவனத்தை உன் பக்கம் திருப்பணும். சார் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது. நீங்க போய் லவ் பத்தி. ஏன்பா பெரிய மனுஷனா லவ் பண்ண கூடாதா? நான் பண்ணாத லவ்வா? டேய், நம்ம டெக்னிக்கே தனி, அதுல முத்திர பதிக்கணும் கண்ணா. இத பாரு, உன் டீசிங்க நீ பாட்டோட ஆரம்பி. பாட்டா? என்ன பாட்டு சார் பாட? ஆமா, இதுக்கு போய் கவிஞட்டி எழுதிட்டு வருவான், வாயில வந்து பாட வேண்டியதான். உங்க அம்மாளு, உங்க ஆண்டாளு, வாடி ஆண்டாளு.